Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அது கூடவே உருளைக்கிழங்கு 2 நான் தோல் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சால்ட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பொட்டேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போது மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு நல்லா உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப வேகமாக கிளறாதீங்க, உடஞ்சி வந்துடும். ஸ்லைஸ் அப்படியே இருக்கிற மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவு வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் 3/4வாசி வெந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள், காரம் கிடையாது, கலருக்காக சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கூட 1 ஸ்பூன் அளவு ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே வீட்டு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா எல்லா உருளைக்கிழங்குக்கும் வட அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வேகமாக கிளறி உருளைக்கிழங்கு உடஞ்சிற போது அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாகவே கலந்து விட்டுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பதமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் எல்லாமே ட்ரை ஆகி வந்துடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டியான சுவையான பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக மல்லி இலை நல்லா பொடிசாக கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி விட்டுக்கலாம். இப்போது சுவையான ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.